السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. عندك آيس كريم؟ ஓகேங்க சார். خير بسم الله. கடைசி கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாவம். லாஸ்ட் கிளாஸ்ல சிக்னல் இஷ்யூஸ் வந்துடுச்சு ஷேக். எஸ் அதுக்கு பிரச்சனை முந்தின இல்லை. கிளாஸ்ல நாங்க மத்த பத்தி பார்த்து முடிச்சுக்கிறோம் அப்படியா. போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு முடியிற பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இறுதி முடியிற எழுத்துக்கு முன்னாடி மத்தோட அடையாளமும் எழுத்தும் வந்தா அதை வந்து 2 செகண்டுக்கு மேல நீட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓ. நீங்க எல்லாம் கடைசியா டவுட் ஒன்று கேட்ட மாதிரி விளையாச்சு அப்படியா. ஆமாங்க ஷேக். அந்த சூரத்து நிசா ஃபர்ஸ்ட் ஆயத்துல நிசா நிசா ரெண்டு சொல்லி அஹ், பாட்டு அஹ், இடத்துல ஆஹ் ஒரு ஃபதஹா என்னொன்று வந்து அலிஃபு ஹம்சாக்கு நிசா இந்த நிசான்றது அந்த ஆவை எவ்வளவு நேரம் நீட்டணும் ஷேக் அந்த அந்த ஏர்னிட்டுறது பிரதர் அது நாங்க படிச்சோமே ஆல்ரெடி வசனத்தை நிப்பாட்ட மெத்தட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சோம். வசனத்துல கடைசியில பத்தாத்தைன் வந்துச்சு தண்டால் ஒரு வசனத்துல விரலா கடைசி அந்த பத்தாத்தைன் என்ற கென்செப்ட் இப்ப நான் கடைசியா பார்த்திருக்கிற செக்ஷனுக்குள்ள வராது. ஏன் தெரியுமா? 2 அல்லது 3 செகண்ட் ஷேக் எட்டு அந்த கென்செப்ட் தானே அதுக்குள்ள வரையல. அது ஏன் வரையல அது தெரியலீங்களா எனக்கு. வசனத்துல கடைசியில் சுக்கூனிக்கணுமே. அந்த அந்த கென்செப்ட்ல முதலாவது கென்செப்ட் இதுல பாருங்க. ஆஹ் இந்த நீட்டுதல் நாங்க இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியா படிச்ச இந்த கென்செப்ட் தானே. இதுல முதலாவது சொல்ல ரூல்ஸ் என்ன? வசனத்துல கடைசி எழுத்துக்கு சுக்கூன் இருக்கு. சுக்கூனை வைக்கணும். நிசால சுக்கூன் வைக்கிறீங்களா? இல்லைங்க சார், அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல இந்த ஃபத்தஹ் தைன் அப்புறம் எஸ் அதோட எழுத்துக்கள் வந்துச்சு அப்படி எஸ் எஸ் ஒரு நீங்க அந்த விரல் கிளாஸ் ஊட்டி பாருங்க. அதுல பத்தாத்தைன் வந்தா எத்தனை அளவு ரிட்டர்ன் மட்டும் சொல்லிக்கணும். எத்தனை அளவு? ஒரு விரல் ஒரு விரல் மூடி திறக்கிற டைம் ஒன் ஆஹ் செகண்ட் அப்ப அவ்வளவுதான். ஜஸ்ட் 1 செகண்ட். நிச அந்த அலிப் பண்ணிட்ட வேண்டிய அளவு அவ்வளவுதான். ஆன்றது அதை விட கம்மியான டைம் இருந்துச்சு. இப்போ மற்ற இடத்துல அப்வாஜ அப்படின்றதுக்கும் இதுக்கும் டைம் வித்தியாசம் வருது இல்லைங்க. அந்த வித்தியாசத்தை நீங்க தான் இல்லாம பார்க்கணும். அந்த வித்தியாசத்தை எங்களுக்கு வித்தியாசம் சொல்லி தரு. ரெண்டு பேரும் ரெண்டு நீங்க சொல்ற விஷயம் ரெண்டு உண்டு. அஃப்வாஜ நிச அ அந்த ஜ எல்லாம் முறையில தான் நட்டலாம். நான் சீனை பத்தி பேசல. நிச அந்த சீனை பத்தி பேசல. அது மத்தியனுடைய ஓகே அடையாளத்தை பெற்று வரக்கூடிய எழுத்து. எங்களுக்கு தேவை வசனத்துல கடைசியா வர எழுத்து. அங்க ஜன்றது போல அங்க அவ்வளவுதான். ஓகே ஷேக் இன்ஷால்லா. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அது அது உண்மையில ஓதுற எங்கள்கிட்ட தான் அந்த இயல்பான விஷயங்களை நாங்க வளர்த்து கொள்ள வேண்டி. நாங்க தான் எங்கட வாயை பழக்கிக்கிறோம். சிலதுகளுக்கு நேரத்தை கூட கொடுத்து சிலதுக்கு குறைய கொடுத்து சில இடங்கள்ல நாங்க விட்டு இப்படி நாங்க ஒரு ஒரு ஒழுங்கில்லாத ஒழுங்கீனமான ஒரு பழக்கத்துக்கு நாங்க மாறிக்கிறோம். குருவான ஒரு சிஸ்டத்தை ஒரு சிஸ்டத்துக்கு காட்டுதுனால் நாங்க அந்த சிஸ்டத்துக்கு மாறினோம் என்றால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் குருவானு கூட வராது. நாங்க அது பழகிடுவோம். நான் வேற ஒரு ஸ்டைல பழகி கொண்டிருந்துதான் அப்படி பார்க்கக்குள்ள அஃப்வாஜா நீட்டுறது கூடுதலா விளங்கும். நிசா ரெண்டு நீட்டுறது மிச்சம் கம்மியா குறைவா விளங்கும். இது ஒரு பெரிய ஒரு கிளேஷா தான் நிற்கும். இதுக்கு ஒரு முடிவு கொண்டே இருக்காது. அப்ப அந்த இந்த அந்த சரிங்க அந்த ஷேக். சிஸ்டத்தை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். நாளைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு நாங்க ஓதுற பகுதிக்கு நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். சரி இப்ப நாங்க இன்றைக்கு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். உங்களுக்கு இப்ப நாங்க எழுத்துக்களாக உச்சரிக்கிறல்ல, சொற்களாக ஓதுறல்ல, வசனங்களாக ஓதுற பகுதி வந்துக்கிறோம். அப்படித்தானே? இந்த இடத்துல சரிங்க ஷேக். லொஜிக்கலாக இல்ல சயின்டிபிக்கலா எங்களுக்கு ரெண்டு டூல்ஸ் ரெண்டு எங்களோட உறுப்புகள் தான் இந்த எழுத்துக்களை ஓதுறதுல மிகப்பெரிய ஒரு அஹ், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பங்களிப்பு செய்யும். பார்ட்டிசிபேட் பண்ணும். அதாவது திக்காம சரளமாக ஓதுறதுக்கு. சரியா? ஒன்று எங்கட கண், ரெண்டாவது எங்கட வாய். இதுல சரிங்க கண்ணை ஷேக். மூடிக்கொண்டு மேலுக்கு ஓத இயலாது. வாயை மூடிக்கொண்டும் மேலுக்கு ஓத இயலாது. வாயும் அதோட வசைகளுக்கு ஏற்ப தொழில்படணும், ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படித்தானே? சரி இப்ப இதுல ஆமா ஷேக். இது ரெண்டும் ஒரு ஸ்டைல்ல தொழில்படும். எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி. கண் கொஞ்சம் முன்னாடி போகணும், வாய் கொஞ்சம் பின்னுக்கால ஃபாலோ பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கணும்.
இன்ஷா சரி அல்லாஹ். இப்ப சரி இப்ப நாங்க பார்ப்போம். உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அதே வசனத்தை நடத்தினால் இப்ப ஈயாக்கங்கிறத கண் பார்த்து கொண்டு போற மில்லி செகண்ட்ஸ் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு என்ன செய்யணும், எங்களோட வாயும் போகணும். இந்த ஓதணும். ரெண்டு கனெக்டிவிட்டியும் சரியா நடக்கலண்டா தான் உங்களோட ஓதல்ல நீங்க இடையில திக்கினால், முட்டி மோதுறது, கொலை ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ஒரே வசனத்தை ரிப்பீட் பண்றது. எப்படி ஈயாக்க, நீ சில பேர் ஓதத்தை கேட்டிப்பீங்க அல்லது பார்த்துப்பீங்க. ஈயாக்க நஅபுது ஈயாக்க ஈயா ஈயா ஈயாக்க ந ந ந நஅபு நஅபுது து என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்துக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை அவங்க சரியா ஃபாலோ பண்ணல. அது அவங்களோட பிராக்டிஸ்ல அவங்களுக்கு அது சரியா வரலங்கிறது பிரச்சனை. நான் சொல்றேன், குர்ஆன்ல எந்த வசனத்தை நாங்க புரட்டினாலும் திறந்தாலும் நாங்க குர்ஆன இந்த ஸ்ட்ரகிளுக்குள்ள, இந்த பிரச்சனைக்குள்ள, இந்த குழப்பத்துக்குள்ள மாற்றத்துக்கு பிரதானமான காரணம் இதான். சரியா? இன்ஷா சரி, அப்ப எங்களுக்கு வசனமா ஓதுற டைம்ல சில சில அடிப்படையில் நாங்க விளங்கிக்கிறோம். ஒன்று, அடிப்படையில எங்களோட கண் வந்து கண்ணால ரீட் பண்றது சரி ஸ்பீடு. எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு பேஜ் ஒன்று நாங்க கண்ணால ரீட் பண்ண மாட்டால் குயிக்கா ரீட் பண்ணி முடிக்கல. அதே இது நாங்க வாயால் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நடக்கும், கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். அல்லாஹ். ஆகவே நாங்க சொல்றோம், குர்ஆனுடைய உச்சரிப்பை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும் என்றால் நாங்க வாயால ஓதுற அந்த ஸ்பீடுக்கு தான் எங்கட கண்ணுட ஸ்பீடை கொண்டு வரணும், கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா இது முக்கியமான விஷயம். ஓகே. சரி, அப்படி நடக்கலன்னு சொன்னா எங்கட ஓதல் ஃப்ளோ ட்ராக்ல வராது, சரளமான ஸ்டைல வராது. இடையில போய் திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு நாங்க நிக்க வேண்டி வரும். சரி, எங்கட ஓதல் எந்த காரணங்களால, என்ன வகையான காரணங்களால சரளமாக வருது இல்லைங்கிறது தான் நாங்க இன்றைக்கு மிச்சம் டீப்பா பார்க்கிறோம். ஒன்று, ஒன்று ஒன்று முந்துதல். அதாவது நீங்க கண்ணால பாக்குறதை விட வாயால ஓதுறது முன்னுக்கு போச்சு என்றால் நீங்க ஒரு இடத்துல போயிட்டு முட்டி மோதி நிப்பீங்க, குழப்பி போய் நிப்பீங்க, இடையில ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், அடுத்து தெரியாதுன்னு சொல்லி. ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில இடைவெளி கூட்டுற. உதாரணத்துக்கு ஈயாக்க நஅபுது என்று சொல்லி தூவ ஈயாக்க என்று சொல்லி ஓதிக்கொண்டு போறீங்க உங்களோட கண்ணால. நஸ்தாயின் என்று ஓதி முடிகிற டைமுக்கு தான், கண் பார்த்து முடிகிற டைமுக்கு தான் நீங்க வாயால ஓத ஆரம்பிக்கிறீங்க. அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த மெமரி வந்து மிச்ச நேரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளாது. அப்ப இடைப்பட்ட பகுதிகள் ஏதோ ஒரு வகையில மறந்து போயிடும். எங்களுக்கு அந்த பகுதியை சரியா ஞாபகத்துல வச்சுக்கொண்டு சரியான அமைப்புல எங்களுக்கு ஓதுறது சிக்கலாயிக்கும். இப்ப இடைவெளி ரெண்டுக்கும் இடையில மிச்சம் இருக்கக்கூடாது. ஒன்றை தொடர்ந்து அடுத்தது போய்கொண்டே இருக்கணும். அது விளங்கினா? இன்ஷா அல்லாஹ் சார். புரியுது. எஸ். மூணாவது பார்ட், மூணாவது முக்கியமான பார்ட், கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு நாங்க வாயை மாத்தக்கூடாது. என்ன நடக்கும்? ஒன்றும் தெளிவில்லாம வரும், எந்த ஒன்றும் தெளிவில்லாமல் வைத்திடும். ஏன்? கண் அடிப்படையிலே ஃபாஸ்ட், கண்ணால ஓதுறது அடிப்படையிலே சரி ஃபாஸ்ட். அந்த மாதிரி டைம் நாங்க போய்த்துட்டு கண்ணாட ஸ்பீடுக்கு வாய பல 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 பலன்னு போனா ஒன்று விளங்கா போய்த்திடும். ஆகவே நாங்க என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி நடக்கும் வேணா. வாயினால் ஓதுற ஸ்பீடுக்கு தான் எங்களோட கண்ணை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனல் இன்ஷா அல்லாஹ். ரெண்டையும் ஒரே இடத்துல சந்திக்கப்படாது. இப்போ ஈயாக்க நஅபுது அந்த தூல நீங்க பாக்குறதும் தூ தான், ஓதுறதும் தூன்னு சொன்னா அடுத்தது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்ப தேடாது. அந்த நேரத்துல என்ன செய்வோம்? து து வ வ வ வ திருப்பி வா பார்த்து கொண்டிருப்போம், திருப்பி ஈயா 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 பார்த்து கொண்டிருக்கோம் என்று நாங்க ஒவ்வொரு கட்டையா பருப்பு அந்த இடத்துல கஷ்டப்பட்டு 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 தான் மூவ் ஆக வேண்டி வரும். அது போல இந்த நாளையும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களால சரியான ஸ்டைலுக்கு ஓதுறதுக்கு போய் தெரியலும். இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு வேலை கூடுது, புதிய வேலை. உங்களுக்கு வசனத்துல கடைசி நிப்பாட்டுறதுக்கு தெரியும், அலிப்பிலிருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் தெரியும், எப்படி எழுத்துக்கள் உச்சரிக்கிறதுங்கிறத நான் படிக்க போறோம், அது பிரச்சனை இல்லை. எழுத்துக்கள் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை வச்சு நீட்ட வேண்டிய அளவுகளையும் ஃபாலோ பண்ணி
வசனத்துல கடைசியில நிறுத்துற இடங்கள்ல எப்படி நிப்பாட்டுங்கிறதையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத புதிய சில பக்கங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பார்க்குற நேரம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஐடியா வரணும் உங்களோட பிரச்சனை எதுல இருக்குது. நீங்க இடையில போயிட்டு திக்கினால் முட்டி மோதுறீங்கன்னால் ஏன் முட்டி மோதுறீங்கிறத நீங்க உங்களோட பிரச்சனை நீங்க அடையாளப்படுத்தணும். இந்த ரீசனாலதான் ம். உங்களோட இடையில குழம்புறது சரளமாக ஓதாம கஷ்டப்படுறது ரிப்பீட்டேஷன் ஆகுறது கன்ஃபியூஸ் ஆகுறது எல்லாம் நடக்குதுங்கிறத எனக்கு நீங்க வழங்கப்படுத்தணும். எங்களுக்கு சொல்லணும், சரி நான் ஓதி பார்த்தோம், எங்களுக்கு என்ன இஷ்யூவால தான் நாங்க ரிப்பீட் ஆகுறோம், எனவே இதைத்தான் நான் எங்கள ஃபாலோ பண்ணணும் சொல்லி உங்களுக்குள்ள நீங்க ஐடியா எடுத்து அந்த விஷயத்த நீங்க கிளியர் பண்ணணும். திருப்பியும் சரிங்க. சொல்ற, இது புதிய வசனங்கள்ல நீங்க டைம் பார்க்க வேண்டிய பகுதி. உங்க அடிக்கடி ஓதுற அம்மஜிசுக்குள்ள எல்லாம் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அது விளங்காது, ஏன்னால் வசனங்கள் பரிச்சயம் எங்களுக்கு. ஓகேங்க. எஸ், இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ உங்களுக்கு நாங்க இறுதியாக இதுவரைக்கும் படிச்ச சம்மரி என்று சொன்னா இதெல்லாம் படிச்சு முடிச்சுக்கிறோம். வசனத்தில் லாஸ்ட் கான்செப்ட், நெகட்டிவ் கான்செப்ட், சரளமா ஓதுறதுக்கான கான்செப்ட். சரியா? இதுக்கு ஓகேங்க. பின்னாலதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு பகுதிக்குள்ள போறோம். இது சுமார் 13 கான்செப்ட் பகுதிகளை கொண்டதாய். இதான் அந்த 13 பகுதி. அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை நாங்க 13 பகுதிகளாக பிரித்து அதை நாங்க இதுல பார்க்கிறோம், ஓகேங்க. வசனங்களா ஓத போறோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நேஷனல் அண்டிக்கு அந்த ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. போகும் நேரடியா நான் சண்டைக்கு போவோம். இதோட உங்களோட கேன்சர் முடியுது. ஓ. பின்னால நீங்க ஓத தான் போறீங்க. ஓதுறதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ல சில விஷயங்கள் நாங்களோட பேசிட்டோம். இது பின்னால ஓதத்தான் உங்களோட நாங்க விஷயங்களை சொல்லித் தருவோம். இன்ஷா அல்லாஹ் ஓகேங்க. இதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து அடுத்த பகுதியை கண்டினியூ பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ்.